வணக்கம். இது தமிழ் குரல். நான் உங்கள் பானு. தாவேகா கட்சி அப்படின்றது ஒரு கட்சி இருக்கு பார்த்தீங்களா, இது சர்ச்சைக்கு பேர் போன கட்சி. அதுவும் சர்ச்சையை தானா வாண்டடா வாங்கி கட்டிக்கிற கட்சி அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஏன்னா இப்போ ஒரு மிகப்பெரிய உண்மை வெளியாயிருக்கு. அதுவும் விஜய் அவர்கள் அளித்த அந்த ஆதாரத்தை சிபிஐ தானாகவே முன் வெளியே போட்டு உடைச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த இஷ்யூவை வச்சு பாஜகவும் தாவேகாவும் என்ன ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சண்டை, பெரிய சண்டை. யாருக்கும்னா பாஜகவுக்கும் தாவேகாவுக்கும் பெரிய சண்டை. இல்லைனா இத்தனை நாள் கழிச்சு இந்த அழிச்ச சிசிடிவி, அதுவும் விஜய் அவர்களால் அளிக்கப்பட்ட அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் இப்போ வெளியாக வேண்டிய அவசியம் என்ன? விஜய் அவர்கள் பாஜகவை எதிர்க்க ஆரம்பிக்கிறார். அவங்க கூட்டணிக்கு அவர் போல, அதனால பாஜக பழிவாங்கும் நடவடிக்கையில் இறங்கியிருக்கு. அதனால தான் இந்த மாதிரி நேரத்தில் இந்த ஃபுட்டேஜ்லாம் வெளியிடுறாங்க. இப்போ சாதாரணமாக மேன்போக்காக பார்க்குறவங்களுக்கு என்ன தெரியும்? ஆமாம் தான் போல இருக்கு. குறிப்பாக அண்ணனுடைய நண்பா நண்பிஸ் இருக்காங்களா, அவங்களாம் என்ன நினச்சிப்பாங்க, பார்த்தியா எங்கள் அண்ணன் தீவிரமாக பாஜகவை எதிர்க்கிறார், அதனால தான் பாஜக இந்த மாதிரியான இது ஆதாரத்தெல்லாம் வெளியிட்டு இருக்காங்க. இத்தனை நாள் வெளியிட வேண்டியதானே, இப்போ இந்த நேரத்தில் வெளியிட வேண்டிய அவசியம் என்ன தேர்தல் இருக்கிற சமயத்தில் அப்படின்னா, அதுக்கு ஒரு டீலிங் இருக்குது. அந்த டீலிங் என்ன அப்படின்றத நான் விரிவாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி எங்களோட கொள்கை தலைவர்னு இவங்க 5 பேரை அறிவிச்சாங்க பார்த்தீங்களா, அந்த 5 பேரில் ஒருத்தவங்க தான் அம்மையார் வேலு நாச்சியார் அவர்கள். அந்த மாதிரி ஒரு பெரிய ஆளுமையை தன்னுடைய கொள்கை தலைவர் சொன்னாங்க. அவங்களோட வாரிசு இவங்க அப்படின்னு ரஞ்சனா நாச்சியார் அவர்களை தான் சொன்னாங்க. பார்த்தீங்களா, எங்களுடைய கொள்கையை பிடிச்சி போய் இந்த மாதிரி ஒரு பெரிய ஆளுமையோடைய வாரிசை எங்களோட கட்சியில் சேர்ந்துருக்கு, அப்போ நாங்கள் எவ்வளோ பெரிய ஆட்கள் அப்படின்னு இவங்க ஒரு படம் போட்டாங்கள்ல, அந்த படம் போட்டுக்காட்டு ரீல அந்து போச்சு சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா போய் திமுகவில் சேர்ந்துட்டாங்க. அதாவது அது தாவேக்காலேருந்து திமுகவில் போய் சேர்ந்தாங்க. சேர்ந்தவங்க சும்மா சேராமல் ஒரு வார்த்தை விட்டுருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் பயணிக்கிறது, குறிப்பாக அரசியலில் பெண்கள் பயணிக்கும் போது பாதுகாப்பும் பொறுப்பும் ரெண்டும் முக்கியம், அதனால் நான் தாவேக்காவில் இருந்து விலகி திமுகவில் சேர்கிறேன். அப்போ என்ன அர்த்தம்? பாதுகாப்பு பொறுப்பு ரெண்டுமே தாவேக்கா கட்சியில் பெண்களுக்கு இல்லை, அது ரெண்டுமே இல்லாததுனால தான் நான் திமுகவில் சேர்றேன் அப்படின்னு உண்மையே போட்டு உடைச்சிட்டாங்க. அவங்க சங்கீதா அவர்களுடைய அந்த பிரச்சனையில் வர்த்து இல்லை, கூட 26 வருஷம் குடும்பம் நடத்த பொண்டாட்டி வர்த்து இல்லைன்னு இவர் சொன்னார் பார்த்தீங்களா, அந்த ஒரு விஷயத்திலே விஜய் அவர்கள் பெண்கள் மீது என்ன மாதிரி ஒரு கண்ணோட்டத்தில் இருக்காரு, பெண்கள் மீது எவ்வளோ ஒரு நல்ல எண்ணத்தில் இருக்காரு அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. ஸோ உங்களுக்கு அவ்வளோ தூரம் வருத்து இல்லையா பொம்பளைங்க, பொண்டாட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு வேஸ்ட்டா அப்படின்ற மாதிரி குரல் கொடுத்தவங்க தான் இந்த ரஞ்சனா நாச்சியார் அவர்கள். இப்போ ஃபைனலாக அவங்க திமுகவில் போய் சேர்ந்துட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுல திமுகவோட வேறு சிறந்த கட்சியே கிடையாது அப்படின்னு தாவேக்காவில் சாணியை செருப்பில் முக்கி அடிக்காத குறைய அடிச்சுட்டு கட்சியிலையும் போய் சேர்ந்துட்டாங்க. ஸோ இப்படி உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய 1-2 பேர்லேயும் ஒருத்தர் இப்படி கழுண்டுக்க ஆரம்பிக்கிறாங்க. இது இப்போ மறுபடியும் இந்த நியூஸுக்கு வரும். அதாவது இந்த தாவேக்கா சிபிஐ விசாரணைக்கு போச்சு பார்த்தீங்களா, சிபிஐ விசாரணைக்கு போயிட்டு வந்த உடனே ஏன் இந்த ஃபுட்டேஜ் ரிலீஸ் ஆகுது, உடனே இவங்க என்ன சொன்னாங்கன்னா, இல்லை இந்த ஃபுட்டேஜ் அவங்க கைக்கு கிடச்சதுனால தான் 3வது முறையாக விஜய் அவர்கள் விசாரணைக்கு கூப்பிட்டுருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை போட்டு உடைச்சிருக்காங்க. ஸோ அந்த ஃபுட்டேஜில் என்ன நிரூபணம் ஆகுதுன்னா, அவர் ஜனநாயக பட ஷூட்டிங் நடந்ததுக்காக தான் இப்படி ஒரு கூட்டத்தை சேர்த்தாரு. அங்கே சில கொஸ்டின்ஸ்லாம் அவங்க கேட்குறாங்க, நீங்கள் குறிப்பிட்ட டைமுக்கு ஏன் வரல, இந்த இடத்துல நில்லுங்க அப்படின்னு ஒரு ஸ்பாட்டு சொன்ன பிறகும் அந்த ஸ்பாட்லேருந்து 200 அடி தள்ளி உள்ளே போனதுக்கான அவசியம் எங்கே வந்தது, நீங்கள் பேச ஆரம்பித்த 6வது நிமிஷமே மக்கள் மயக்க போட்டு விழுகிறாங்க அப்படின்றது உங்கள் கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சும் நீங்கள் தொடர்ந்து பேசியதின் அவசியம் என்ன? இல்லை எங்கள் மேலே தப்பே இல்லை, எல்லாமே செந்தில் பாலாஜி அவர்கள் பண்ணது தான், நீங்கள் அவர் தான் இதில் நீங்கள் கூப்பிட்டு விசாரிக்கணும் அப்படின்னோடனே நான் கூட சிபிஐயில் போய் கொஞ்சமாவது இவர் மாற்றி பேசியிருப்பார்னு நினச்சேன். ஆனால் கூச்ச நாச்சமே இல்லாமல் இங்கே என்ன பொய் செய்தி பரப்புனாங்களோ அதே பொய் செய்தி இவங்க சிபிஐயில் போய் பரப்பியிருக்காங்க. அதை சொல்லியிருக்காங்க. அவங்க விடுவாங்களா, எல்லாத்துக்கும் ஆதாரம் கேட்பாங்களா, ஆதாரம் கொடுங்க அப்படின்னா லெட்டர் எடுத்துகிட்டு போய் காமிச்சிருக்காங்க. ஏன்னா ஆதி காலத்தில் இந்த லெட்டர் ப்ரூஃப் எதுவும் கேட்டால் என்னுடைய தொண்டர்கள் எனக்கு நேரடியாக எழுதின லெட்டர், என்ன லெட்டர் எழுதியிருக்காங்க, அந்த லெட்டர் செந்தில் பாலாஜி அவர்கள் சதி செய்து விட்டார், அவர் இந்த பூச்சிக்கொல்லிக்கு மருந்து தெளிக்கிற மாதிரி மயக்க மருந்து ஸ்ப்ரே அடிச்சு விட்டாரு, அதனால தான் இங்கே பிரச்சனை. அதாவது கரெக்டாக செந்தில் பாலாஜி அவர்களை பற்றி பேசும்போது தான்
இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை அங்கே ஆரம்பிச்சது, சூழலில் வந்து அந்த சுச்சுவேஷன் வந்து மாற ஆரம்பிச்சது அப்படின்னு ஒரு உருட்டை வந்து உருட்டியிருக்கார். அந்த சமஸ்தானமே ஆடி போச்சு அப்படின்ற மாதிரி சிபிஐ அலுவலகமே ஆடி போயிருக்கு விஜய் அவர்களுடைய அந்த உருட்டு. சரி தம்பி நீ இவ்வளோ தூரம் சொல்கிற அப்படின்னு அவங்களும் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செந்தில் பாலாஜி அவர்களை கூப்பிட்டு உட்கார வச்சு, என்னப்பா உன் மேலே ஒரே கம்ப்ளைண்ட்டாக இருக்குது, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, உங்களுக்கும் கரூர் ஸ்டாம்பேடுக்கும் என்ன பிரச்சனை, நீங்கள் எப்படி ஸ்பாட்டில் அங்கே போனீங்க, அவங்க தான் கிறுக்குப்பிடி கேள்வி கேட்குறதாக நினச்சிட்டு அவங்க கேட்டோடனே அவர் வீடியோ ஆதாரமாக அடுக்கியிருக்கார். இந்த வீடியோ பாருங்கள், இந்த வீடியோ பாருங்கள். அவர் சொல்கிறாருல்ல, நான் பேசின அந்த நேரத்தில் தான் அங்கே பிரச்சனை ஆரம்பிச்சது, மயக்கம் போட்டு விழுந்தாங்க. காரணம் எங்கள் ஆதரவாளர்கள் வந்து நான் பேசின ஒரே காரணத்துக்காக எங்கள் ஆதரவாளர்களை போய் இந்த மாதிரி மயக்க மருந்து அடிச்சிட்டாங்க அப்படின்றாங்களே. ஒரு வீடியோ ஆதாரம் கொடுங்க. எத்தனை ட்ரோன் கேமரா பறந்தது, எத்தனை ஐஃபையான கேமரா, இன்னும் அந்த கேமரா பிரச்சனை வேறு வந்திருக்கு. அந்த கேமராவை காமிச்சு தான் இப்போ வந்து எல்லாமே பேசிகிட்டு இருக்காங்க. இவ்வளோ ஹை டெஃபினிஷன் கேமரா எதுக்கு, படமே ஷூட் பண்ணலாம் இதில், அந்த கேமராவை எடுத்துகிட்டு வந்து இந்த இதை ஷூட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? அதுவும் இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு அந்த வீடியோ இருக்குது பார்த்தீங்களா, அது மேலே இருந்து அந்த ட்ரோன் ஷாட் எடுத்திருக்காங்க. மக்கள் வந்து அலை அலையாக இருக்கிற மாதிரி தெரியுது. அப்போது அதை தான் நீங்கள் ஜனநாயக படத்தில் நீங்கள் சேர்க்கறதுக்காக எடுத்தப்பட்ட அந்த இது அந்த அந்த சீன் போல் இருக்குது. ஸோ இது தெரிஞ்சுட்டா உண்மையிலே இந்த மாதிரி ஒரு ஷாட் எடுக்க வேண்டிய அவசியம் என்ன, இதை ஏன் நீ டெலிட் பண்ண அப்படின்ற கேள்வியெலாம் வரும். ஸோ இப்படி டெலிட் பண்ணி தான் வசமாக மாட்டிக்கிட்டாரு. ஸோ இதை வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் சொல்லியிருக்காரு. இத்தனை கேமரா இருக்குல்ல, இந்த ட்ரோன் ஷாட்டு எடுத்திருக்கீங்க, அந்த ஷாட்டு இந்த ஷாட்டு எல்லா ஷாட்டும் எடுத்திருக்கீங்களே, ஒரே ஒரு ஷாட் ஒரு சீன் வந்து காட்டுங்க, நாங்கள் வந்து இந்த மாதிரி மயக்க மருந்து தெளிஞ்ச மாதிரி ஒன்று காட்டுங்க, இல்லை அந்த மயக்க மருந்து அடித்து அதனால் மயக்க போட்டு விழுந்து ஒரு பேஷண்ட்டை காட்டுங்க, கத்தி வச்சு கீறோன்றீங்களா அப்படி ஒரு பேஷண்ட்டை காட்டினா எதுவுமே காட்ட முடியாது. எதுவுமே ஆதாரம் இல்லாத விஷயமாக தான் போகிற போக்கில் ஒரு பிளேஸ் ஸ்டேட்மெண்ட்டாக விஜய் அவர்கள் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இல்லாமல் அவர் இன்னொரு ஆதாரத்தையும் அடிக்கிருக்கார். நான் வந்து அந்த இடத்துக்கு ஏன் அந்த ஸ்பாட்டில் அவ்வளோ கரெக்டாக வந்தேன் அப்படின்னா, ரோட்டரி கிளப் நடத்தக்கூடிய ஒரு ஃபங்க்ஷனுக்காக சிறப்பு விருந்தினராக கூப்பிட்டுருந்தாங்க கரூரில். நான் அந்த ஸ்பாட்டில் இருந்தேன். கட்சி அலுவலகத்துக்கு இந்த நியூஸ் வந்தது. இந்த நியூஸ் வரவும் அந்த ஸ்பாட்டுக்கு நான் அவ்வளோ சீக்கிரமாக போனதும் நான் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் தான் முதல்ல போனேன். ஆனால் இதை விட மோசமாக கிரிட்டிக்கலாக இருக்கக்கூடியவர்களை அரசு மருத்துவமனைக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்னு சொன்னதுனால தான் நான் திருப்பி அரசு மருத்துவமனைக்கு போனேன். அது மட்டும் இல்லாமல் அந்த நேரத்தில் ஆன் ஸ்பாட்டில் நான் தகவல் கொடுத்ததுனால மற்ற மினிஸ்டர்கள் எல்லாருமே வந்தாங்க. என் கேள்வி என்னவா இருக்குன்னா, செந்தில் பாலாஜி அவர்கள் வந்தாங்க, அன்பில் மகேஷ் அவர்கள் வந்தாங்க அப்படின்றத மறுபடியும் கேட்குறீங்களே, அதிமுக தரப்புலேருந்து இன்னும் மற்ற நபர்கள்லாம் வந்தாங்க இல்லையா, அவங்கள பற்றின கேள்வி ஏன் அங்கே வரமாட்டுது? அப்போ அவங்க செய்த சதின்னு சொல்ல முடியாதா? ஏன்னா இப்படி செஞ்சால், ஏன்னா இவங்க திமுகவை தான் தொடர்ந்து திட்டிகிட்டே இருக்காங்க. இந்த நேரத்தில் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்தால் விஜய் அவர்கள் ஆட்டோமேட்டிக்காக திமுகவை தான் திட்டுவார், இவங்க 2 பேரும் அடிச்சுப்பாங்க, நம்ம வெளியே இருந்து வேடிக்கை பார்க்கலாம் அப்படின்ட்டு அதிமுக பண்ண சதின்ற கோணத்தில் நீங்கள் ஏன் யோசிக்கல? யாருமே யோசிக்கல, அந்த பக்கம் அப்படியே விட்டுட்டாங்க. ஏன்னா இது ஃபைட்டு வந்து டிவிகே வெர்சஸ் திமுக அப்படின்னு செட் பண்ணணும், அந்த நரேஷனுக்காகவே இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் அவர் என்ன சொல்லார்னா, அந்த கரூர் அப்படின்றது என்னோட தொகுதி, அந்த கரூர் ஸ்டாம்பேடுக்கு மட்டும் நான் அங்கே போய் அந்த ஸ்பாட்டில் நிற்கல. கரெக்டாக அதுக்கு 4 நாள் முன்னாடி காலேஜ் வேனை வந்து இந்த கேரேஜ் ட்ரெயின் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ட்ரெயின் மூலயமா அந்த ட்ரெயினும் இதுவும் இது பண்ணி ஒரு பெரிய விபத்தாச்சு. அங்கேயும் நான் வந்து ரொம்ப குறுகிய நேரத்தில் அந்த ஸ்பாட்டில் போய் நின்னேன். ஸோ ஸ்பாட்டில் போய் நிற்கிறது, கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி பண்ணுறது அப்படின்றது நான் நேச்சராக என் தொகுதி மக்கள் மீது நான் வைத்து இருக்கக்கூடிய அந்த அன்பு, என்னுடைய கடமை, அதை நான் செய்கிறேன். அதுக்காக நீங்கள் எப்படி என் மேலே வந்து குற்றம் சொல்வீங்க? அப்படி அந்த வீடியோ ஆதாரத்தை இது பண்ணுங்கள். 2வது 16 நிமிஷம் நான், அதாவது விஜய் அவர்கள் அங்கே வந்து பேச ஆரம்பிச்சதில் கரெக்டாக இந்த 16வது நிமிஷம் தான் என்னை பற்றி பேசவே ஆரம்பிக்கிறாரு. அதாவது செந்தில் பாலாஜி அவர்களை பற்றி பேச ஆரம்பிக்கிறாரு. ஆனால் நீங்கள் வீடியோவை பார்த்தா நல்லா தெரியும், கரெக்டாக அவர் பேச ஆரம்பித்து 6வது நிமிஷமே அங்கே இருக்கிறவர்கள் மயக்கம் போட்டு விழ ஆரம்பிக்கிறாங்க. அப்போ 6வது நிமிஷமே மயக்கம் போட்டு விழுக்க ஆரம்பித்த அவருடைய தொண்டர்களை பற்றி அவர் வந்து கண்டுக்கவே இல்லை. ஆனால் 16வது நிமிஷத்தை என்னை பற்றி பேசிட்டு வழியை தூக்கி செந்தில் பாலாஜி அவர்கள் செய்தார்கள் அப்படின்னு போடுறது வந்து அப்பட்டமான பொய் அப்படின்னு அதுக்கான வீடியோ ஆதாரத்தையும் வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இதுக்கு மேலே என்ன கேள்வி கேட்குறதுன்னு சிபிஐ தெரியல. ஏன்னா எந்த கேள்வி கேட்டாலும் அதுக்கான வீடியோ ஆதாரம், அதற்கான டைம்ஸ் இதை வச்சு அவர் சொல்கிறார். அதாவது இந்த செகண்ட் இத்தனை நிமிஷத்தில் இங்கே நடந்தது பாருங்கள் அப்படின்னு ஆதாரப்பூர்வமாக சொல்கிறதுனால அவரை ஒன்றும் கேள்வி கேட்க முடியல அப்படின்னு ஆகிப்போச்சு நிலமை. இப்போ எப்படி தான் விஜய்க்கு முட்டு கொடுக்குறது? இந்த டீலிங் வேறு பேசினாங்க பார்த்தீங்களா, பேக்கரி டீலிங்கு, இதுலேருந்து எப்படியாவது என்னை காப்பாற்றி விட்டுருங்க, அண்டர் கிரவுண்டில் நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன், எனக்கு இத்தனை எம்எல்ஏக்கள் ஜெயிச்சு வருவாங்க, ஜெயிச்ச பிறகு உங்களுக்கு நான் வந்து ஆதரவு கொடுக்குறேன் அப்படின்னு பேசினாங்கன்னு நான் வந்து ஏற்கனவே என்னோட வீடியோவில் வந்து நான் சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ இந்த விஷயம் இருக்கு இல்லையா, இவர் இங்கேருந்து சிபிஐ விசாரணைக்கு போகிறாரு அப்படின்ற விஷயம் இருக்குல்ல, இந்த டீலிங் இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புசி ஆனந்த் கூட்டினார்ல ஒரு ஆன்லைன் மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு,
ஸோ இது வந்து தீயா பரவி எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சு போச்சு, இவங்க 2 பேருக்குள்ள ஏதோ ஒன்று போயிட்டு இருக்குன்னு. 10வதுக்கு ஆதவர்ஜுனா வந்து சாட்சிக்கு 90 சீட்டு ப்ளஸ் 2.5 வருஷம் ஆச்சு அப்படின்னு உங்களை பாஜக தவிர்த்து வேறு எந்த கட்சியும் இப்படி கூப்பிடாது. ஆக உங்களுக்கும் பாஜகவுக்கும் ஏதோ ஒரு டீலிங் போயிட்டு இருக்கு அப்படின்ற உண்மையை நீங்களே போட்டு உடச்சிட்டீங்க இல்லையா? இப்போ இவர் போய் சொல்லியிருக்காரு, அண்ணே நம்ம வந்து இந்த அரிய சிவனை ஒன்று அறியாத மாயில மண்ணுன்ற மாதிரி டிவிக்கவும் பாஜகவும் ஒன்று தெரியாத மாயில தான் மண்ணுன்ற மாதிரி நம்மளுடைய வேஷம் எல்லாம் கலைஞ்சு போச்சு. இப்போ சிறுபான்மையர் ஓட்டை பிரிக்கிறதுக்காக தான் நீங்கள் வந்து என்னை களத்தில் இறக்கி விட்டீங்க. ஆனால் பாருங்கள், இனிமேல் நம்மளை வந்து நான் உங்கள் கூட டீலிங்கில் இருக்குன்னு தெரிஞ்சதுனால இனி எனக்கு அந்த ஓட்டுகளில் விழாது. இதுக்கு என்னதான்ப்பா தீர்வுனா, இதுக்கு இருக்க ஒரே தீர்வு என்ன அப்படின்னா, நீங்களும் நானும் எதிரின்னு அப்படின்னு மக்கள் வந்து ஸ்ட்ராங்காக நம்பணும், அவ்வளோதானே. இப்போ பாருங்கள், சிசிடிவி கேமரா வந்து விஜய் வந்து அழிச்சிட்டாரு, அதை இப்போ பாஜக வெளியிடுது அப்படின்றதுக்காக பாஜக சார்பாக மாரிதாஸ் அவர்களையும் அதிமுக சார்பாக சவுக்கு சம்பூர் அவர்களையும் நான் வந்து வீடியோ இறக்கி விட்றேன். அப்போ மக்கள் என்ன பேசுவாங்கன்னா, பார்த்தீங்களா அவங்க சார்பாக இவர் வந்து இறக்கி விட்டுருக்காங்க, அப்போ விஜய் வந்து உண்மையிலே வந்து பாஜகவை எதிர்க்காங்க, கூட்டணிக்கு வரல, அதனால தான் அவங்க ஆட்கள் அதிமுக சார்பாக சவுக்கு சங்கரும் பாஜக சார்பாக மாரிதாஸ் அவர்களும் இறங்கி இந்த வீடியோ இது பண்ணுறாங்க, மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க விஜய் அவர்களை அப்படின்ற ஒரு போலீஸ் ஸ்டேட்மெண்ட். நீ எதிர்க்கிற மாதிரி நானும் வந்து உன்னை எதிர்க்கிற மாதிரி எதிர்க்கிற பார்க்குறவங்களுக்கு உண்மையிலே விஜயும் அமித்ஷாவும், அதாவது பிஜேபியும் தாவேக்காவும் ஒருத்தர் எதிர்க்குது அப்படின்ற மாதிரியான ஒரு போலி அடையாளத்தை நம்ம வந்து உருவாக்கிடுவோம் அப்படின்ற மாதிரி தான் இந்த நாடகம்லாம் போயிட்டு இருக்கு. இப்போ தேர்தல் நெருங்குற நேரத்தில் தான் வந்து இவருக்கு திடீர்னு இஸ்லாமியர் மேலே அக்கறைலாம் வந்து நோம்புலாம் திறக்க போயிருக்காரு. நான் என்ன கேட்குறேன், இஸ்லாமியர்களுக்கு அவ்வளோ பெரிய பிரச்சனைலாம் வந்தது, சிஏஏன்னு ஒரு பிரச்சனை வந்தது, குடியிருப்பை வந்து நீங்கள் நிரூபிச்சாகணும், குடியுரிமையை நிரூபிச்சாகணும் அப்படின்ற மாதிரி. வக்பு பிரச்சனை, வக்பு சட்டத்தை கொண்டு வந்து பாஜக பண்ணாத அட்டகாசம் கிடையாது. இது வக்புவோடைய போர்டுக்குள்ள இஸ்லாமிய அல்லாதவர்கள் அங்கே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பிரச்சனை வந்தது. திமுக அதை எதிர்த்து கோர்ட்டு உச்சநீதிமன்றம் வரைக்கும் போச்சு. இவர் என்ன பண்ணார், விஜய் அவர்கள் என்ன பண்ணார், தாவேக்காவுடைய தலைவர் விஜய் அவர்கள் என்ன பண்ணார் வகுப்புக்கு, அதையும் விட்டுருங்க. திருப்பரங்குன்ற விஷயம் இது வந்து பெரிய இஷ்யூ ஆச்சு. மத கலவரம் தான் பண்ண போகிறோம், உங்களால் என்ன பண்ண முடியும், அயோத்தி மாதிரி மாற்ற போகிறோம் அப்படின்னு எச்ராஜா அவர்கள் எதுவாக பேசினார். அப்போ கூட அந்த மாதிரியான மோசமான சுச்சுவேஷனில் கூட நான் இதை ஆதரிக்கிறேன் எதுக்குறேன் அப்படின்னு எந்த ஸ்டேட்மெண்ட்டுமே எடுக்கல. நான் வந்து சிறுபான்மையருக்கான தலைவர், அதனால் சிறுபான்மையருக்கு சப்போர்ட்டாக நான் நிற்கிறேன், அங்கே பாஜக வந்து மதக்கலவரம் பண்ணுது, ஓப்பனாக இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க, நம்மளுடைய தொண்டர்கள்லாம் அங்கே போங்க, ஆதரவாக நில்லுங்க அப்படின்னு எந்த இதுவுமே நான் ஆதரவாக நிற்கிறேன் இப்படி எதுவுமே பேசல. இதுக்கெல்லாம் வராதவர், இதுக்கெல்லாம் சிறுபான்மையருக்காக குரல் கொடுக்காதவர் தேர்தல் நெருங்கிச்சு, அதனால் நோன்பு திறக்கிறதுக்காக அங்கே போயிட்டாரு. அங்கே போய் வர டிக்ளேர் பண்ணுறாரு, நான் வந்து பாஜக கூட எந்த ஒட்டும் இல்லை உறவும் இல்லை. ஒட்டும் இல்லை உறவும் இல்லைல்ல. நான் என்ன கேட்குறேன், இங்கே வந்து உங்களுக்கு பரப்பிட்டு இருந்தாங்கல்ல, நியூஸ் பரப்பிட்டு இருந்தாங்கல்ல, நீங்கள் சிபிஐ விசாரணைக்கு போகிறதுக்கு முன்னாடி இங்கே நியூஸ் வந்து பரப்பிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி பாஜக கூட்டணிக்குள்ளே, அதாவது என்டிஏ கூட்டணிக்குள்ளே இவர் போகிறாரு, விஜய் போகிறாருன்ட்டு. உங்களுடைய கொள்கை எதிரி கூட கூட்டணி அப்படின்னு சொல்லும் போது ஏற்கனவே திருஷா பிரச்சனையில் உங்களுக்கு நேம் டேமேஜ், இந்த மாதிரி ஒரு பிரச்சனை பரவுச்சுன்னா அமைதியாக இருந்தால் அது இன்னும் மோசமான பேக் ஃபயர் ஆகிடும். நம்ம இப்போ வாயை திறக்க வேண்டிய நேரம்னு சொல்லி அவர் வாயை திறந்து பேசியிருக்கணும். ஆனால் நீங்களோ உங்கள் கட்சி சார்பாகவோ யாருமே நீங்கள் சிபிஐ விசாரணைக்கு போய் என்ன டீலிங்குன்னு முடிவு பண்ணாத வரைக்கும் எந்த வாயுமே திறந்து எதுவுமே பேசலை. ஆனால் அங்கே போய் எல்லா டீலிங்கும் பேசி கீசி முடித்த பிறகு இங்கே வந்துட்டு எங்களுக்கும் உங்களுக்கு சம்மந்தம் இல்லை, நீங்கள் நம்புங்க, நாங்கள் தான் சிறுபான்மையரை காப்பாற்றுறதுக்காகவே கட்சி ஆரம்பித்தது, பெண்களை காப்பாற்றுறதுக்காகவே கட்சி ஆரம்பித்தது, பெண்களை காப்பாற்றுறதுக்காகவே கட்சின்றீங்க. உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய நபர் தாவேக்கால இருந்த பெண்களுக்கு பொறுப்பும், அதாவது எந்த பொறுப்பாகவும் நடத்த மாட்டாங்க, பாதுகாப்பும் கொடுக்க மாட்டாங்க, அங்கே இருக்கிறது சரியில்லை அப்படின்ட்டு நான் திமுகவுக்கு போகிறேன்னு கார் துப்பிட்டு போகிறாங்க, அந்த நிலைமையில் இருக்குது. இதை விட பெண்களுக்கு, அதாவது பாஜகவில் நடக்கிறத விட பெண்களுக்கு தாவேக்கால இன்னும் மோசமாலாம் நடக்குது அப்படின்ற மாதிரி அவங்க பேட்டிலாம் கொடுத்துருக்காங்க. இன்னும் அவங்க வாயை திறந்து பல உண்மைகளை சொன்னால் தாவேக்காவோட சாயம் வந்து இன்னும் மோசமாக வெளுக்கும் போல இருக்குது, அந்த அளவுக்கு இருக்குது உங்களுடைய நிலைமை. நீங்கள் இன்னும் இப்போ தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க, இன்னும் ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி கூட இல்லை, தேர்தலை சந்திக்கல, எதுவுமே இல்லை. அப்படி இருக்கும்போதே உங்கள் கட்சியில் இவ்வளோ பெரிய பிரச்சனை, இவ்வளோ பேர் எல்லாம் உங்கள் கட்சிக்கு வருதுன்னா நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் என்ன நிலைமை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ விஜய் அவர்கள் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள், அதாவது இந்த சிசிடிவி மாதிரி பல சிசிடிவி ஃபுட்டேஜை விஜய் அவர்கள் ஏற்கனவே டெலீட் பண்ணிட்டுனா என்கிட்ட ஆதாரம் இருக்குது, பஸ் சிசிடிவி வேணுமா அது எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப பெருந்தன்மையாக அவர் கொடுத்ததுக்கான காரணம் இந்த மாதிரி எல்லாத்தையும் அழிச்சு கிழிச்சு முடிச்சுட்டு தான் இந்த மாதிரி பல நான் வந்து பாருங்கள் எவ்வளோ பெருந்தன்மையாக கொடுக்குறேன், நீங்கள் பஸ்ஸோட வீடியோ கேட்டவுடனே விஜய் தூக்கி கொடுத்தாருன்னு சொன்னீங்களே, இப்படி எல்லாத்தையும் அழிச்சிட்டு தான் தூக்கி கொடுத்தீங்களா அப்படின்ற கேள்வி இருக்குது. இது மட்டும் இல்லாமல்
அதாவது 2 பேரோட குற்றச்சாட்டு தான் இங்கே வந்து பெரிய லெவலில் இந்த மாதிரியான உண்மையை வெளிவரதுக்கான காரணம் அப்படின்னு சொல்லப்படுது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போலீஸ் தரப்பில் இருந்தும் இன்னொன்று லோக்கல் சேனல் இருக்குது பார்த்தீங்களா, இவங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. இந்த கம்ப்ளைண்ட்டின் காரணமாக அதாவது அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அவங்க தரப்புல இருந்து இது வந்து விஜய் அவர்கள் தான் முழுக்க முழுக்க இந்த அந்த 41 பேருடைய உயிரிழப்புக்கு காரணம். அப்போ வகத்தொகை இல்லாமல் விஜய் அவர்கள் வந்து சிபிஐயில் மாட்டியிருக்காரு. அதாவது இவங்களுக்கு இப்போ வந்து விஜய் இப்போ எந்த டீலிங்க்கும் ஓகே இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு இவங்க ப்ரூஃபை வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இனி அழிச்ச ஃபுட்டேஜ் அதில் சில இதெல்லாம் பார்த்தேன் நான். அதில் வந்து நாய்ஸ் கண்ட்ரோல் மூலியமாக விஜய் அவர்கள் மற்றும் அவர் கூட இருக்கக்கூடிய அந்த பாடி கார்டு அது மட்டும் இல்லாமல் ஆதவ் இவங்கெல்லாம் மட்டும் பேசுகிற அந்த ஆடியோவை கேட்கும்போது அதில் ஒருத்தர் வந்து சொல்கிறார் கூட்டம் அதிகமாகிட்டு இன்னும் அது ஹிந்தியில் ஏதோ சொல்கிறார் 5 நிமிஷம் கூட பேசுங்க 10 நிமிஷம் கூட பேசுங்க அப்படின்னு அறிவுறுத்துறாங்க இவருக்கு விஜய் அவர்களுக்கு. நான் என்ன கேட்குறேன், இவ்வளோ கூட்டம் இவ்வளோ பேர் மயங்கி விடுறாங்க, இன்னொருத்தரே வந்து சொன்னாலும் பேசுங்கன்னு சொன்னாலும் நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும், நான் பேச மாட்டேன், இங்கே ஏதோ சுச்சுவேஷன் சரியில்லை, நீங்களே பார்க்குறீங்க உங்கள் கொடி கட்டின ஆம்புலன்ஸ் எல்லாம் போகிறது வருது பார்க்குறீங்க, தூக்கிட்டு போகிறாங்க, தண்ணி பாட்டில் தூக்கி போட்டது நீங்கள், அப்போ முன்னுக்கு பின் முரணாக நீங்கள் பேசி வாண்டடாக சிபிஐ தான் வேணும்னு நீங்களாக போய் வசமாக பாஜகவிடம் சிக்கி கொண்டு இருக்கிறார் விஜய் அவர்கள். எப்படி எடப்பாடி அவர்கள் சிக்கினாரோ அது மாதிரி விஜய் அவர்கள் சிக்கி இருக்கிறார். ஆனால் அந்த அண்டர் கிரவுண்ட் டீலிங்கே நம்ம மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் சிறுபான்மையர் ஓட்டை நாங்கள் பிரிக்க முடியும் அப்படின்ற அந்த டீலிங்காக தான் இன்னும் இவங்க நேரடியாக இல்லை. இனி பாருங்கள் ஒரு இதுவும் எப்படி இருக்கும்னா பாஜக தாவேக்காவை வன்மையாக எதிர்க்கிறது, வன்மையாக ப்ரெஷர் கொடுக்குது அப்படின்ற மாதிரியான கதைலாம் இனி வெளியே வர ஆரம்பிக்கும். இதை பார்த்து நம்மளாம் நம்பணும், ஐயோ பாஜக பயங்கரமாக வந்து தாவேக்காவை எதிர்க்குது, உண்மையிலே இவர் வந்து பாஜக எதிரி தான், இவரை நம்பி நம்ம ஓட்டு போடுவோம். ஏன்னா தமிழ்நாட்டில் பாஜகவை சப்போர்ட் பண்ணக்கூடிய எந்த கட்சியாக இருந்தாலும் தலை தூக்க முடியாது அப்படின்ற அந்த விஷயம் பாஜகவுக்கும் தெரியும், அதிமுகவுக்கும் தெரியும், கூட்டணி வச்சிருக்க அதிமுகவுக்கும் தெரியும், அது விஜய் அவர்களுக்கும் தெரியும். அதனால தான் நான் பாஜகவை எதிர்க்கிறேன். இப்போ பாஜக எதிர்க்குன்னா நீங்கள் எல்லா இடத்துலையும் எதிர்க்கணும், திமுகவை மட்டும் தான் எதிர்த்து பேசிட்டு இருக்கீங்க, பாஜக எந்த இடத்துலையும் எதிர்க்கல கேட்டால் நான் அவருக்கு ஃபீல்டில் இல்லை அப்படின்னாங்க. அப்போ சட்டமன்ற தேர்தலில் அதிமுக கூட கூட்டணி வச்சு வரப்போகிறது யார், அந்த கூட்டணி ஜெயிச்சா இங்கே ஆள போகிறது யார், அவங்க தானே, பாஜக கூட்டணி தானே ஆள போகுது. அப்படி எப்படி அவங்க ஃபீல்டில் இல்லைன்னு சொல்வீங்க? அவங்க தானே நிதி கொடுக்காமல் இருக்காங்க, அவங்க தானே வந்து இந்த மாதிரி கல்வி நிதியை ரிலீஸ் பண்ணாமல் இருக்காங்க, வரி பகிர்வு இப்படி நிறைய விஷயத்தில் நம்மளுக்கு அநியாயம் பண்ணிகிட்டு இருக்காங்க தமிழ்நாடுக்கு, அவங்கள ஃபீல்டில் இல்லை அப்படின்வார். ஸோ இதெல்லாம் பொருத்தி பார்க்கும்போதே அவர் பாஜகவை எதிர்க்க மாட்டார். இவர் வகத்தொகை இல்லாமல் போலீஸ் தரப்பில் இருந்தும் இன்னும் அந்த லோக்கல் சேனல்ஸ்லாம் கொடுத்த அந்த ஆதாரத்தின் அடிப்படையிலும் சிசிடிவி இவரை அழித்து இந்த மாதிரி நிறைய ஃபுட்டேஜ் வந்து இப்போ இவங்களாம் ரெக்கவர் பண்ணி எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி பலமான ஆதாரங்கள் சிபிஐயிடம் இருப்பதனால் இனி சிபிஐ ஆட்டி வைக்கும் அந்த இதுக்கு இந்த பொம்மஸ் பப்பட்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி அது என்ன பண்ணாலும் இந்த பப்பட் வாயை அசைச்சு தான் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு வந்து இது பண்ணி தான் ஆகணும். வசமாக சிக்கிட்டார் விஜய், இனி அவங்களுடைய வசம்தான் விஜய், வசமாக சிக்கிய விஜய், பாஜக வசத்தில் விஜய் அப்படின்ற மாதிரி தான் விஜயோட நிலைமை இருக்குது. இன்னும் என்னென்ன கூத்துகள் வந்து தேர்தல் நெருங்க வெளியே வரப்போகுது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்.